21 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் விமானப்படையின் வான் சாகச நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. விமானப்படை துவங்கி 93வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிலையில் அதை கொண்டாடும் வகையில் சென்னை மெரினாவில் பிரம்மாண்டமான வான் சாகச நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், முப்படைகளின் தளபதி அனில் சௌரா உள்ளிட்ட ஏராளமானோர் நேரில் கண்டுகளித்தனர். சென்னை வான் சாகச நிகழ்ச்சி லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம்பெற்றது. அதிக மக்கள் கண்டுகளித்த விமான சாகச நிகழ்ச்சி என்ற பெருமையை பெற்றுள்ளது. மெரினாவில் திரண்ட மக்களை சேட்டக் ஹெலிகாப்டர் மூலம் புகைப்படம் எடுக்கப்பட்டது. சென்னையில் விமானப்படை வான் சாகச நிகழ்ச்சியை பார்க்க வந்த 5 பேர் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தனர். கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த ஜான், திருவொற்றியூரைச் சேர்ந்த கார்த்திகேயன், பெருங்களத்தூரைச் சேர்ந்த சீனிவாசன், மெரினா அருகே தங்கியிருந்து கூலி வேலை செய்து வந்த மரக்காணத்தைச் சேர்ந்த மணி உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். வான் சாகச நிகழ்ச்சியை பார்த்தவர்களில் 230 பேருக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டதாகவும் அவர்களில் 93 பேர் சென்னையில் உள்ள பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சென்னை கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த ஜான் என்பவர் விமான சாகசத்தை பார்க்க சென்றபோது மயக்கமடைந்து உயிரிழந்தார். பார்த்தசாரதி கோவில் அருகே ஜான் மயக்கமடைந்த நிலையில் அரசு ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றும் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பாதிக்கப்பட்ட ஜானின் குடும்பத்தினர் சோகத்தில் கதறி எழுந்தனர். பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் ஜானின் குடும்பத்திற்கு தமிழக அரசு உதவ வேண்டும் என்று அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை இல்லை. எங்க பசங்களுக்கு வேலை கூட சொல்லி பண்ணுங்க சார். வான் சாகச நிகழ்ச்சிக்கு முறையான பாதுகாப்பு கொடுக்க தவறியதாக தமிழக அரசு மீது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், இதுபோன்ற முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வை முறையாக ஒருங்கிணைக்க அரசு தவறிவிட்டதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் ராணுவ விமானப்படையின் தீரத்தை பறைசாற்றும் நிகழ்வுகள் இதுவரையில் சிறப்பாக நடைபெற்றுள்ளதாகவும், ஆனால் தமிழகத்தில் உயிர் சேதம் ஏற்பட்டிருப்பது மிகவும் வருத்தத்துக்குரியது என்றும் இபிஎஸ் கூறியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் விமான சாகச நிகழ்ச்சியின் போது 5 பேர் இறந்ததற்கு திமுக அரசின் அக்கறையின்மையே காரணம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பொதுமக்களுக்கான அடிப்படை வசதிகளையும் போதுமான போக்குவரத்து ஏற்பாடுகளையும் திமுக அரசு செய்யவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்காமல் திமுக அரசு நிர்வாகம் தோல்வியடைந்து விட்டதாகவும், பொதுமக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிச்சயம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றும் அண்ணாமலை சாடியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சிக்கு கோரியதற்கும் மேலாக அதிக வசதிகள் செய்து தரப்பட்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்துள்ளார். மாநில அரசின் சார்பாக 2 சுகாதார குழுக்கள், போதுமான மருத்துவர்கள், செவிலியர்களுடன் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் 40 ஆம்புலன்ஸ்களும் போதுமான அளவு பாராமெடிக்கல் குழுக்களும் அமைக்கப்பட்டு இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இது தவிர ராஜீவ்காந்தி மருத்துவமனை உள்ளிட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் 100 படுக்கைகளும் 65 மருத்துவர்களும் தயார் நிலையில் இருந்ததாகவும் அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். வெயிலின் தாக்கம் காரணமாக சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமான வான் சாகச நிகழ்ச்சியை காண வந்த பொதுமக்கள் பாதியிலேயே வெளியேறினர். காலை 11 மணி அளவில் வான் சாகச நிகழ்ச்சி தொடங்கிய போது ஆர்வத்துடன் கண்டுகளித்த பொதுமக்கள் நேரம் செல்ல செல்ல சாறை சாறையாக வெளியேறினர். நண்பகல் 12 மணி அளவில் ஏராளமான பொதுமக்கள் வெயிலின் கொடுமை தாங்காமல் பார்க்காமலேயே தங்கள் குடும்பத்துடன் மெரினா கடற்கரையை விட்டு வெளியேறினர். க்ரௌட் ரொம்ப அதிகம். பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டில் இன்னும் கொஞ்சம் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்க ஆக்சுவலாக டிக்கெட் எடுத்தது அண்ணா ஸ்கொயருக்கு எடுத்தோம். பட் அவங்க இறக்கி விட்ட பார்த்தீங்கன்னா சிந்தாதிரிப்பேட்டில் இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து நடந்து வரணும். கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம்.
வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஷெட்டெல்லாம் போட்டு, வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் ஷெட்டெல்லாம் கொஞ்சம் போட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் வெயில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆமாம், ஓவராலாக நல்லா இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. பட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஆமாம், வெயில் தான் போகிறோம், பார்க்க முடியல. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆர்கனைசேஷன் சரியில்லை, ரொம்ப மோசமாக பண்ணியிருக்காங்க. உள்ளே வரவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே தான் பைக்கெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்தே நடந்தே தான் வந்துட்டுருக்கோம். குழந்தைங்க 5 பேரை கூப்பிட்டு வந்திருக்கோம். 5 பேரையும் கூப்பிட்டுட்டு நடந்தே தான் வந்திருக்கோம். தவிர எல்லோரும் ஒன்றுமே பண்ண முடியல. நடுவில் போலீஸோட சப்போர்ட் எதுவுமே இல்லை. எது சொன்னாலும் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி தான் வந்துடுச்சு, மக்கள் வந்துட்டாங்க, அதை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த டைமில் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போகிறதுக்காக நிற்க முடியல. ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்குது, ரொம்ப ட்ரை ஆகுது, நாக்கெல்லாம் அப்படி வறண்டு போகுது, நிற்க முடியல, ஸ்பேஸ் இல்லை. இப்போ அங்கே வந்து பாதி பேர் உக்காந்து பார்க்குறாங்க, இங்கே எல்லாம் நின்று பார்க்குறாங்க. சரியாக எல்லாம் கொடை வச்சு பார்த்துருக்காங்க, சரியாக பார்க்க முடியல. சின்ன பசங்களை வச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மற்றபடி அந்த பேராஷூட்டில் வந்து இது பண்ணது, இந்த ரஃபேல் இது பண்ணதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இவ்வளோ க்ரௌடு வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், பட் நல்லா இருக்குது, பார்க்கலாம். இங்கே வந்து தமிழ்நாடு மக்கள் மட்டும் வரல, நிறைய ஸ்டேட் மக்கள் வந்திருக்காங்க. ஓகேங்களா, சில பேர் மொழி தெரிஞ்சவங்க தமிழில் புலம்புறாங்க, மொழி தெரிஞ்சவங்க அவங்க மொழியில் புலம்புறாங்க. இதுதான் அவங்க ட்ராபேக்கே தெரியுது. பட் நல்லா பண்ணுறாங்க ஏர் ஷோ. இந்தியன் ஏர்போர்ட்ஸ் வந்து ரியலி குட். we are in fourth place in the world. பட் ஓகே, பட் இந்தியாவோட ஸ்ட்ரென்த் இங்கே தெரியுது, பட் தமிழோட வீக்னஸ் நல்லா தெரியுதுங்க. அப்போ இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். சென்னை மெரினாவில் வான் சாகச நிகழ்ச்சியை காண வந்த பொதுமக்களை காமராஜர் சாலையில் இரும்பு தடுப்புகள் வைத்து சுற்றி செல்ல அறிவுறுத்திய போலீசாருடன் பொதுமக்கள் வாக்குவாதம் செய்தனர். நிகழ்ச்சி தொடங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே லட்சக்கணக்கான மக்கள் மெரினா கடற்கரை நோக்கி வரத் தொடங்கியதால் காமராஜர் சாலையில் நெரிசல் ஏற்பட்டது. ஆங்காங்கே இரும்பு தடுப்புகளை வைத்து பொதுமக்களை திருப்பிவிட்டதால் அவர்கள் நீண்ட தூரம் நடந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியை காண ஆயிரக்கணக்கானவர்கள் வேளச்சேரி பறக்கும் ரயில் நிலையத்தில் குவிந்தனர். அதிக அளவில் கூட்டம் கூடியதால் டிக்கெட் கவுண்டர்களில் நீண்ட வரிசை நின்றிருந்தது. நிற்கக்கூட இடம் இல்லாமல் ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. சென்னையில் விமானப்படை வான் சாகச நிகழ்ச்சி முடிந்து வீடு திரும்பிய போது ரயில்களில் கூட்டம் நிரம்பி வழிந்தாலும் போதிய அளவில் ரயில்கள் இயக்கப்படாததாலும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். சிந்தாதிரிப்பேட்டை, சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி ரயில் நிலையங்களிலும் மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் பொதுமக்கள் திரண்டதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அனைத்து ரயில்களிலும் கூட்டம் நிரம்பி வழிந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். மேலும் போதிய அளவில் ரயில்கள் இயக்கப்படவில்லை என்று கூறிய பொதுமக்கள் 30 நிமிடங்களுக்கு ஒரு ரயில் என்ற அடிப்படையில் ஞாயிறு அட்டவணைப்படி ரயில்கள் இயக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினர். ட்ரெயின் வந்தது பயங்கர கூட்டமாக, கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ட்ரெயின் விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். கூட்டமும் வேகமாக குறைஞ்சி இருந்திருக்கும். ரோட்ஸை பிளாக் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுங்கள், ட்ரெயின் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸும் கரெக்டாக வச்சுருக்கணும். குடிக்கிற தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது. பசங்களுக்கு தண்ணி இல்லாமல் அங்கங்கே கெஞ்சி வாங்கி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்களே பாருங்கள், இது இன்னும் ஒரு 2 ட்ரெயின் 3 ட்ரெயினில் கிளியராக வர க்ரௌடாக இது வாய்ப்பே கிடையாது. இன்னும் ஏறி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் பிளான் எங்கே சார்? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கே பஸ் இருக்குது. வர முடியாது. அந்த நிகழ்ச்சியை பார்க்காம பஸ்லேயே இருந்துட்டோம். அங்கேயே 1.5 வரையும் ஆகி போச்சு. பஸ்லேயே 1.5 வரையும் ஆகி போச்சு. திருவள்ளூர்லேருந்து வந்துருக்குறோம், பார்க்க முடியல. நான் ஏற்கனவே சண்டேன்றனால சண்டேல கட் பண்ண ட்ரெயின்லாம் ஓடவே இல்லை. ஒரு ட்ரெயினில் குறைஞ்ச பட்சம் அவங்க வந்து ஒரு ட்ரெயினில் 10,000 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. இதை வேறு படிக்கட்டில் ஏற முடியல. இவன் ஆர்கனைசேஷன் சரியாக பண்ணலை. பொதுமக்களுக்கு எந்த விதமான இடைஞ்சூறு தான் அதிகமாக இருக்குது. இதில்
எதுக்காக அப்போ இது பண்ணுறாங்க மக்களை? எதுக்கு இவ்வளோ பேர் கூப்பிடுறீங்க? கூப்பிட்டா நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்ல. சொல்லுங்கள், கஷ்டப்பட்டு வந்துருக்கேன். இப்போ குழந்தை முடியல எங்களால். திருப்பி நாங்கள் பெரம்பூர் போனோம். இப்போ எங்களை வீட்டில் விட்டுட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு போகணும். இவங்க கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. ஒருத்தர் கூட கிடையாது. நீங்கள் என்ன போய் பாருங்கள், ஒரு போலீஸ் கூட கிடையாது. பார்த்தோம், நல்லா இருந்தது. ப்ரோக்ராம் சூப்பராக இருந்தது. ப்ரோக்ராம் எந்த குறையும் கிடையாது. இது வரைக்கும் பார்க்கல, இதை ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்த்துருக்கோம் சென்னையில். நல்லாயிருக்கு. சென்னையில் நேற்று ஒரே நாளில் 3 லட்சம் பேர் பறக்கும் ரயில் சேவையை பயன்படுத்தியதாக தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. பறக்கும் ரயில் சேவையை பொதுவாக தினசரி 55,000 பேர் பயன்படுத்துவார்கள் என்றும், ஆனால் நேற்று பிற்பகல் 4:30 மணி வரை சுமார் 3 லட்சம் பேர் பறக்கும் ரயில்களில் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூட்டத்தை கட்டுப்படுத்த குறிப்பிட்ட சில ரயில் நிலையங்களில் கூடுதலாக 3 முதல் 4 டிக்கெட் கவுண்டர்கள் திறக்கப்பட்டதாகவும் தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமானப்படை சாகச நிகழ்ச்சியை காண லட்சக்கணக்கானோர் வந்ததால் நகரின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அனைத்து வாகனங்களும் மெரினா நோக்கி சென்றதால் அண்ணா சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, கடற்கரை சாலை ஆகிய முக்கிய சாலைகளிலும், சென்னை சென்ட்ரல், பாரிமுனை, திருவல்லிக்கேணி ஆகிய இடங்களிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். சென்னையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விமானப்படை சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக லட்சக்கணக்கானோர் படையெடுத்ததால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. அப்போது சிந்தாதிரிப்பேட்டையில் நெரிசலில் சிக்கியிருந்த இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பானது. உடனடியாக வாகனத்தில் பயணித்த பெண் உட்பட 2 கீழே இறங்கி உயிர் பிழைத்தனர். உடனடியாக பொதுமக்கள் நீரை ஊற்றி தீயை அணைத்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இலங்கை முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ச அரசியலில் இருந்து ஓய்வு பெற திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அதிபரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ச, தங்கள் கட்சி வேட்பாளர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டால் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற முடியும் என்று கூறினார். அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தில் டொனால்ட் ட்ரம்பிற்கு ஆதரவாக தொழிலதிபர் எலான் மஸ்க் பிரச்சாரம் மேற்கொண்டார். அமெரிக்க மக்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமான தேர்தல் நடக்க இருப்பதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக ட்ரம்புக்கு ஆதரவாக மேடையேறிய எலான் மஸ்க் குதித்தபடி ஆரவாரம் செய்த காட்சிகள் கவனத்தை ஈர்த்துள்ளன. காசா மீதான போர் ஓராண்டை எட்டியதையொட்டி நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஈரானின் ஏவுகணை தாக்குதல் குறித்து பேசினார். ஈரானின் தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அதற்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேலுக்கு கடமையும் உரிமையும் உள்ளது என்றும் கூறினார். ஈரானுக்கு நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும் எனவும் நெட்டன்யாகு தெரிவித்தார். ஹிஸ்புல்லா அமைப்பை அடியோடு ஒழிக்கும் நோக்கில் லெபனானில் வான் மற்றும் தரைவழி தாக்குதல்களை இஸ்ரேல் தொடர்ந்து தீவிரப்படுத்தி வருகிறது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் படை கமாண்டர் காணாமல் போயுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவரின் நிலைமை குறித்து எந்த தகவலும் தெரியவில்லை. கடந்த மாதம் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் சையத் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார். அதன் பின்னர் லெபனானுக்கு சென்ற ஈரானின் படை கமாண்டர் இஸ்மாயில் கானி கடந்த வார இறுதியில் பெய்ரூட்டில் நடந்த தாக்குதல்களுக்கு பிறகு காணவில்லை என்று ஈரானிய பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை சண்முகா தொழிற்சாலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் உரையாற்றினார். மாதிரி பள்ளியில் பயிலும் மாணவர்கள் 525 பேர் உலகின் தலை சிறந்த உயர்கல்வி நிலையங்களில் இணைந்துள்ளதை அமைச்சர் குறிப்பிட்டார். காலாண்டு விடுமுறை முடிந்து பொதுமக்கள் சென்னை திரும்பி வருவதால் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காலாண்டு தேர்வு விடுமுறைக்கு பிறகு தமிழகத்தில் இன்று பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படுகின்றன. இதனால் சொந்த ஊர்களுக்கு சென்ற பொதுமக்கள் சென்னை திரும்பி வருகின்றனர். இதனால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காலத்தில் தற்போது விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமீபத்தில் குடிநீர் வழங்கல் வாரிய துறையில் வேலை வழங்கப்பட்டுள்ளதாகவும் 3% இடஒதுக்கீட்டில் நேரடியாக அரசு பணியில் சேர்ந்துள்ளனர் என்றும் கூறினார். மத்திய அரசின் விசாரணை அமைப்புகள் கஞ்சா அல்லாத பிற ரசாயன போதைப் பொருட்களை அதிக அளவில் கைப்பற்றுவது போல் தமிழக காவல்துறை கைப்பற்றவில்லை என்று ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் நடைபெற்ற போதை ஒழிப்பு பொதுக்கூட்டத்தில் பேசிய ஆளுநர், தமிழகம் போதை பழக்கத்தால் மிகவும் பாதிப்படைந்த மாநிலமாக மாறி வருகிறது என்று தெரிவித்தார். போதைப் பொருட்களின் கிடங்குகளாக பாகிஸ்தான், தமிழகம், துபாய் போன்ற பகுதிகள் செயல்படுவதாக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். போபாலில் 1800 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியைச் சேர்ந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் குஜராத் பயங்கரவாத எதிர்ப்பு படை அதிகாரிகள் போபாலில் திடீர் ஆய்வு செய்த போது அவை கைப்பற்றப்பட்டன. போதைப் பொருள் கடத்தல் மற்றும் எதிர்ப்புக்கு எதிராக போலீசார் நடத்தி வரும் அயராத முயற்சிக்கு இந்த நடவடிக்கை ஒரு உதாரணம் என்றும் குஜராத் உள்துறை அமைச்சர் ஹர்ஷ் சங்வி குறிப்பிட்டுள்ளார். தந்தி டிவி செய்தி எதிரொலியாக சேலத்தில் அடுக்குமாடி வாகன நிறுத்தும் இடத்தில் போதை ஊசிகள் அப்புறப்படுத்தப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டன. ஆனந்தா பாலம் அடுக்குமாடி வாகன நிறுத்தும் இடம் விரைவில் திறக்கப்பட உள்ள நிலையில் 5 தளங்களிலும் போதை ஊசி, போதை மாத்திரை, மதுபான பாட்டில் குவிந்து கிடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக தந்தி தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் இரவோடு இரவாக வாகன நிறுத்தும் இடத்தில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு காவலாளி பணியமர்த்தப்பட்டார். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பலத்த பாதுகாப்புடன் RSS பேரணி நடைபெற்றது. தென்காசியில் யானை பாலம் தொடங்கி வாய்க்கால் பாலம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு RSS பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூர், கோவை மாவட்டம் வண்டூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் RSS அணிவகுப்பு நடைபெற்றது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 10 கிலோ அரிசி மற்றும் 2 கிலோ சர்க்கரை இலவசமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகள் தீபாவளிக்கு முன்பாக திறக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அழைப்பு வந்தால் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு செல்வது குறித்து யோசிப்பேன் என்றும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் நவராத்திரி விழா கொண்டாட்டம் களை கட்டியுள்ளது. பாரம்பரிய உடை அணிந்து வந்த இளைஞர்கள் கையில் தீப்பந்தம் ஏந்தி கர்பா நடனம் ஆடினர்.
எதிர்வரும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர்கள் எங்கெங்கு எந்தெந்த வடிவில் நடைபெற உள்ளன என்பது குறித்து ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி அடுத்த ஆசிய கோப்பை தொடர் 2025ஆம் ஆண்டு இந்தியாவிலும், 2027ஆம் ஆண்டு வங்கதேசத்திலும், 2029ஆம் ஆண்டு பாகிஸ்தானிலும், 2031ஆம் ஆண்டு இலங்கையிலும் நடைபெற உள்ளன. இதில் 2025 மற்றும் 2029ஆம் ஆண்டுகளில் T20 வடிவிலும், 2027 மற்றும் 2031ஆம் ஆண்டுகளில் ஒருநாள் போட்டி வடிவிலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோபாலபுரத்தில் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை மக்களின் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். கதீட்ரல் சாலையில் 45 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பூங்காவில் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் அரிய வகை தாவரங்கள் மற்றும் மரங்கள் உள்ளன. இது தவிர பறவையகம், பசுமை குகை, சூரியகாந்தி, கூழாங்கல் பாதை, மர வீடு, அருவி, இசை நீரூற்று, பசுமை நிழற்கூடம், பாரம்பரிய காய்கறி தோட்டம், சிற்றுண்டியகம் உள்ளிட்டவையும் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனைமலையாறு நல்லாறு அணை திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி கோவை மாவட்டம் சூலூர் அருகே நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் தீர்மானம் வாசித்துக் கொண்டிருந்த போது சுரேஷ் என்பவர் ஆனைமலையாறு நல்லாறு அணை திட்டத்திற்காக உண்மையிலேயே போராட்டம் நடத்தப்பட்டதா என்று கேள்வி எழுப்பி மேடையில் ஏற முயன்றார். இதனையடுத்து அவரை சிலர் கூட்டத்தில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியே தள்ளி சென்று தாக்கினர். அங்கிருந்த போலீசார் சுரேஷை மீட்டு பாதுகாப்பாக அழைத்துச் சென்றனர். இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாநகர் முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. உக்கடம், காந்திபுரம், சித்தாபுதூர், ராம்நகர், ஆவாராம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. கடந்த ஒரு மாதமாக கடுமையான வெயில் நிலவி வந்த நிலையில் திடீர் கனமழை பெய்ததால் கோவை மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக இரவு நேரங்களில் கனமழை பெய்தது. இதனால் முத்துகிருஷ்ணாபுரம் பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் கடந்த 2 நாட்களாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் திடீரென இரவில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குலசேகரப்பட்டினம் தசரா விழாவை முன்னிட்டு பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் குறித்து காவல் கண்காணிப்பாளர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். திருவிழாவிற்கு வரும் பக்தர்கள் ஜாதி சின்னங்கள் பொறிக்கப்பட்ட தொப்பி, ரிப்பன், பனியன் அணிய அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஜாதி தலைவர்களின் வேடமிட்டு வருவதற்கும் உலோகத்தினால் செய்யப்பட்ட வாள், வேல், சூலாயுதம் உள்ளிட்டவை கொண்டு வரவும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் சாதி ரீதியிலான பாடல்களை பாடவும் இசைக்கவும் தடை விதிக்கப்பட்டு உள்ளது. கச்சிராயபாளையம் அருகே மர்ம நபர்கள் கோவிலுக்குள் புகுந்து சுவாமி சிலைகளை சேதப்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கரடி சித்தூரில் உள்ள சிவன் கோவில் அர்ச்சகர் வழக்கம் போல பூஜை செய்ய வந்துள்ளார். அப்போது கோவிலில் இருந்த அம்மன் உள்ளிட்ட சிலைகளை மர்ம நபர்கள் உடைத்து சேதப்படுத்தி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அர்ச்சகர் போலீசுக்கு தகவல் தெரிவித்தார். தடயவியல் நிபுணர்களுடன் உடனடியாக கோவிலுக்கு விரைந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். சென்னையை அடுத்த கோவளம் மின்வாரிய அலுவலகத்தில் மதுபாட்டில் இருந்ததை அப்பகுதி மக்கள் வீடியோ எடுத்து இணையத்தில் வெளியிட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம், திருப்போரூர் பகுதிகளில் இரவு நேரங்களில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் தெரிவிக்க மின் வாரியத்தை தொடர்பு கொண்டால் தொலைபேசியை யாரும் எடுப்பது இல்லை என்ற புகார்கள் எழுந்தன. இந்த நிலையில் பொதுமக்கள் சிலர் நேரடியாக மின்வாரிய அலுவலகத்திற்கு சென்று பார்த்தபோது வாசலில் பாதி குடித்த மதுபாட்டில் இருந்ததும் மின்வாரிய அலுவலகத்தில் யாரும் பணியில் இல்லாததும் தெரியவந்தது.
தென்காசி மாவட்டம் கடையத்தில் உள்ள திரையரங்கு ஒன்றில் கெட்டுப்போன குளிர்பானம் விற்பனை செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த திரையரங்கிற்கு குடும்பத்துடன் கட்டட தொழிலாளி படம் பார்க்க சென்றுள்ளார். இடைவேளையில் குளிர்பானம் வாங்கி குடித்தபோது அதிலிருந்து துர்நாற்றம் வீசியுள்ளது. இதுகுறித்து திரையரங்க நிர்வாகிகளிடம் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அங்கிருந்த சில குளிர்பான பாட்டில்களை வாங்கி பார்த்தபோது அதில் உற்பத்தி மற்றும் காலாவதி தேதி இல்லாமல் இருந்ததும் தெரியவந்தது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டை முன்னிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் ₹1 தேநீர் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. தாவேக நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு தேநீருக்கான டோக்கன்களை வழங்கினர். அதனை ஏராளமானோர் வாங்குவதற்காக ஏராளமான பொதுமக்கள் குவிந்து ₹1 தேநீர் வாங்கி அருந்திச் சென்றனர். காசாவில் இஸ்ரேல் போரை தொடங்கி ஓராண்டு ஆகியுள்ள நிலையில் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக துருக்கியில் ஆயிரக்கணக்கானோர் பேரணியில் ஈடுபட்டனர். அங்காரா மற்றும் இஸ்தான்புல் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பேரணி நடைபெற்றது. பேரணியில் பங்கேற்ற மக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியதுடன் பாலஸ்தீனியர்களை வாழ விடுமாறும் வலியுறுத்தினர். மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 8வது லீக் போட்டியில் ஸ்காட்லாந்தை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் வென்றது. துபாயில் நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த ஸ்காட்லாந்து 8 விக்கெட் இழப்புக்கு 99 ரன்கள் எடுத்தது. அடுத்து ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் 11.4 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 101 ரன்கள் எடுத்து வெற்றி வாகை சூடியது. குரூப் பி பிரிவில் 2 புள்ளிகளுடன் வெஸ்ட் இண்டீஸ் முதலிடத்தில் உள்ளது. சபரிமலையில் நாளொன்றுக்கு 80,000 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் முடிவுக்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது. ஆன்லைன் பதிவு மட்டுமின்றி ஸ்பாட் புக்கிங் மூலம் 10% பக்தர்களை அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ள எதிர்க்கட்சிகள் ஒவ்வொரு வருடமும் பக்தர்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்தி கூட்டத்தை குறைக்க அரசு முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரம்மோற்சவத்தை ஒட்டி முத்துப்பந்தல் வாகனத்தில் மலையப்ப சாமி எழுந்தருளி வீதி உலா வந்தார். 3வது நாள் விழாவில் முத்துப்பந்தல் வாகனத்தில் மலையப்ப சுவாமி தாயார்களுடன் எழுந்தருளி பக்தர்களின் கோவிந்தா முழக்கத்திற்கிடையே 4 மாட வீதியில் வலம் வந்தார். அப்போது யானை, குதிரை, காளைகள் அணிவகுத்து வர பக்தர்கள் மகாவிஷ்ணுவின் பல்வேறு அவதாரங்களை குறிக்கும் விதமாக வேடமணிந்தும் கோலாட்டம், தப்பாட்டம் மற்றும் லம்பாடிகள் நடனம் ஆடியும் வீதி உலாவில் பங்கேற்றனர். திண்டுக்கல் ஐயன்குளம் பகுதியில் அமைந்துள்ள புனித ஏழைகளின் கன்னிமாதா ஆலயத்தில் உள்ள மாதாவின் முகத்தில் இருந்து திரவம் வடிவதாக தகவல் பரவியது. 7வது நாளாக மாதாவின் முகத்தில் இருந்து எண்ணெய் வடிவதாக கூறப்படும் நிலையில் நூற்றுக்கணக்கானோர் பார்த்து சென்றனர். ஈரோடு மாவட்டம் சிறுவலூரில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பள்ளி மாணவர்கள் சிலம்ப பயிற்சி பெற்று வந்ததை ஆர்வமுடன் பார்த்து ரசித்தார். அப்போது அவர் மாணவர்கள் வைத்திருந்த கம்பினை வாங்கி சிலம்பம் விளையாடி பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தினார். மழை காரணமாக ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் மழைநீர் தேங்கியதால் மாவட்ட ஆட்சியர் உமா மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மருத்துவமனைக்குள் மழைநீர் புகுந்ததால் கர்ப்பிணி பெண்கள் வார்டில் இருந்தவர்கள் வேறு பிரிவுக்கு மாற்றப்பட்டனர். சிலர் குழந்தைகளை தேவையென்று அழைத்து வந்ததை அறிந்த ஆட்சியர் உமா நோய் தொற்று இல்லாமல் குழந்தைகளை மருத்துவமனைக்கு அழைத்து வரக்கூடாது என்று எச்சரித்து அனுப்பினார். சீனாவில் உறக்கத்தில் இருந்த தனது குட்டியை தாய் பாண்டா கரடி கொஞ்சி மகிழ்ந்த குறும்பான காட்சிகளை சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். குட்டி பாண்டா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த நிலையில் அதனை கவ்வி எடுத்த தாய் பாண்டா கொஞ்சி மகிழ்ந்தது. எனினும் குட்டி பாண்டா அசைந்து கொடுத்தாததால் தாய் பாண்டாவும் குட்டி பாண்டாவுடன் இணைந்து உறக்கத்திற்கு சென்றது.
புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் பேருந்து நிலையம் அருகே பிரதான சாலை சேரும் சகதியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். அந்த சாலையை உடனடியாக சீரமைக்க வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த அதிமுகவினர் சாலையில் நாட்டு நட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். கொடைக்கானலில் நேற்று பனிமூட்டமாக இருந்த நிலையில் மாலையில் சாரல் மழை பெய்தது. அப்போது சுற்றுலா பயணிகள் சாரல் மழையில் நனைந்தபடி படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நெல் சாகுபடி பணிகளில் வடமாநில விவசாய தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இம்மாவட்டத்தில் சம்பா, தாளடி, குறுவை சாகுபடி பணிகளுக்கு ஆட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் வடமாநில தொழிலாளர்களின் உதவியை விவசாயிகள் நாடியுள்ளனர். கொல்கத்தாவில் இருந்து வரவழைக்கப்பட்ட வடமாநில ஆண் தொழிலாளர்கள் சம்பா நடவு நாற்று பயின்று அவர்களை நடவு செய்யும் பணியில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். ஜெர்மனியின் மியூனிக் நகரில் பாரம்பரிய பீர் திருவிழா களை கட்டியது. பீர் திருவிழாவை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த திடலில் திரண்ட மக்கள் ஒன்றாக பீர் அருந்தி மகிழ்ந்தனர். திடலுக்கு வெளியே நடைபெற்ற இசை நிகழ்ச்சி மற்றும் துப்பாக்கிச் சுடுதலை கண்டு ரசித்த மக்கள் பிரம்மாண்ட ராட்டினத்தில் பயணம் மேற்கொண்டு உற்சாகமடைந்தனர். ஸ்பெயின் சாலையில் நடிகர் அஜித் குமாரும் அவரது மனைவி ஷாலினியும் நடந்து கொண்டே உற்சாகமாக எடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் தீயாய் பரவி வருகிறது.